ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள சாப்பாட்டில் எப்படி வத்தல் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். நேற்று மீதி வச்சிருந்த சாதம், இது ஒரு மிக்ஸி ஜாரில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேரட் ஆல்ரெடி நான் கொஞ்சம் வேக வச்சுருந்தேன். அந்த கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேரட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ரூட் வத்தல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு பீட்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கேரட் இருந்த எல்லா கேரட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அது ஒரு பிளேட்டில் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து வத்தல் வைக்கிற மாதிரி இந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாதம் தான் எடுத்தேன். அந்த கொஞ்சம் சாதத்துக்கு எவ்வளோ வத்தல் வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளேட்டில் கொஞ்சமாக நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதிலேருந்து எல்லா சாதமும் காலி ஆயிடுச்சு. அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. ஃபுல்லாக காலி பண்ணது இவ்வளோ வத்தல் வந்துச்சு. இதை அப்படியே நம்ம போய் மொட்டை மாடியில் வெயிலில் காய வச்சிடலாம். வாங்க, மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. வெயில் நல்லா காயுது. இப்போ இந்த வத்தலை காய வச்சிடலாம். ஏன் நான் பக்கெட்டில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வச்சு அந்த தூசி ஃபுல்லாக அப்படியே காற்று மாதிரி அப்படியே சொயிட்டி அடிக்கும். இந்த வத்தலில் தான் டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் ஹைட்டு வச்சு இந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.